யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 திருவசனங்கள் 1 தொடக்கம் 5 வரை, 9 தொடக்கம் 14 வரை. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாகின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியானவர் உலகில் இருந்தார், உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவரிடம் வந்தார், அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதனானார், நம்முடைய குடிகொண்டார். அவருடைய மாட்சிமை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கியவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இந்த மாட்சியை பெற்றார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வாக்கு மனிதனானார், நம்முடைய குடிகொண்டார். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை ஒரு செல்வத்திலே வாழ்ந்த ஒரு பெண்மணி ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறார். சூப்பர் மார்க்கெட்டிலே தன்னுடைய கிறிஸ்மஸுக்கு தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் வாங்கி வருவதற்காக அவர் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிற பொழுது, தன்னுடைய காரை விட்டு இறங்கி அந்த சூப்பர் மார்க்கெட் வாயில் அடைகிற பொழுது அங்கே ஒரு சிறுவன் நிற்கிறான். அந்த சிறுவன் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு நிற்கிறான். அவனுடைய ஆடைகளை பார்க்கிற பொழுது, அவன் அணிந்திருந்த சப்பாத்துக்களை பார்க்கிற பொழுது, இந்த செல்வ சீமாட்டிக்கு தெரியும், இவனால் இங்கே ஒன்றுமே வாங்க முடியாது. ஏன்னா ஒரு கந்தல் ஆடை, சப்பாத்து எல்லாம் கிழிந்ததாக இருக்கிறது. அவன் அந்த சூப்பர் மார்க்கெட்டை பார்க்கத்தான் முடியும். ஆகவே இந்த பெண்மணி அங்கு வருகிற பொழுது அவருக்குள்ளே ஒரு ஆழமான தெய்வீக உணர்வு எழும்புகிறது. அதாவது, நான் கிறிஸ்மஸுக்கு இவ்வளவு வாங்க நான் வந்திருக்கிறேன், இடம் எல்லாம் இருக்கிறது, இந்த பையனுக்கு ஒன்றுமில்லை, ஆகவே ஏதாவது இவனுக்கு கொடுக்க வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு இயற்கையான உந்துதல் அவனுடைய இதயத்தில் எழுகிறது. உடையாக அந்த சிறுவனிடம் போகின்றான். அந்த சிறுவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் அந்த சிறுவனுக்கு நான் உதவி செய்தேன் என்பதை அவன் அறியக்கூடாது. என்றால், நாங்கள் உதவி செய்கிற பொழுது மற்றவருடைய மாண்பை மதிக்க வேண்டும். சிலவர்களே நாங்கள் செய்கிற உதவிகள் மற்றவருடைய மாண்பை மிதிப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். ஆகவேதான் அந்த பையனிடம் சென்று அவன் அந்த கொடுத்தலை மிக ஆழமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், மரியாதையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுக்காக போய் கேட்கிறார், தம்பி எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? அப்போ சிறுவன் தேய்ச்சி பண்ணிக்கிறான். இது ஒரு பெரிய செல்வ சிமாட்டியாவோட உடுப்போலை பார்க்க தெரியுது, பெரிய பணக்காரர், நான் ஏழை என்ன செய்ய முடியும் என்றாலும் இந்த தாய் கேட்டு விட்டான்னு போட்டு ஓம் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அந்த தாய் சொல்லுகிறாள், எனக்கு உன்னை போலெல்லாம் பிள்ளைகள் இருந்தது, இப்போ பிள்ளையெல்லாம் கல்யாணம் செய்து போய்விட்டார்கள், இப்பொழுது இந்த வருடம் கிறிஸ்மஸ் பரிசு கொடுப்பதற்கு எவருமே என்னிடம் இல்லை. ஆகவே எனக்கு நான் சாமான் வென்ற பொழுது உனக்கும் வேண்டி தர விரும்புகிறேன், அதை நீ ஏற்றுக்கொள்வாயா? சந்தோஷமாக அந்த பையன் ஏற்றுக்கொண்டான். அந்த சூப்பர் மார்க்கெட்டை சொல்கிறான், உனக்கு விரும்பின எல்லாவற்றையும் எடு. அவன் எல்லாத்தையும் எடுக்கிறான். பெரிய கை முழுக்க அவனுக்கு பரிசு எல்லாத்தையும் வேண்டி கொடுத்து போட்டு, தானும் எல்லாவற்றையும் வேண்டி போட்டு வெளியில் வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொல்லி போட்டு இந்த பெண்மணி காரை நோக்கி போகிறார். அப்பொழுது ஒரு சத்தம் வருது, ஹே லேடி, அம்மா என்ற ஒரு சத்தம். என்னென்று திரும்பி வருகிற பொழுது அந்த பையன் கேட்கிற கேள்விதான் இந்த கிறிஸ்மஸினுடைய மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. கிறிஸ்மஸை புரிந்து கொள்ள உதவுகிறது. அவன் கேட்குறான், ஆர் யூ காட்? நீர் கடவுளா? அப்பொழுது அந்த தாய் சிரித்துவிட்டு சொல்லுகிறாள், நான் கடவுள் அல்ல, கடவுளால் அன்பு செய்யப்படுகின்ற ஒருவர் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த பையன் சொல்லுகிறான், அப்படியான ஒருவரால் தான் இப்படியான ஒன்றை செய்ய முடியும், அப்படியான ஒருவரால் தான் இப்படியான ஒன்றை செய்ய முடியும்
என்று அந்த பையன் சொல்லி முடிக்கிறான். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அப்படியானவர்களால் தான் இப்படியானது செய்ய முடியும். அதுதான் இந்த ஆண்டினுடைய மிக பெரும் கிறிஸ்மஸ் செய்தியாக இருக்கின்ற அழிவுகள், இலங்கையிலே இந்த வெள்ளங்கள், அழிவுகள், மண் சரிவுகள் எல்லாவற்றையும் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். நேற்று நாள் யாழ் பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற ஒளிவிழாக்கு போன பொழுது நம்முடைய குறுமுதல்வர் ஒரு விடயத்தை சொன்னார். அதாவது ஒரு தந்தை தன்னுடைய இந்த மண் சரிவை பற்றி கேள்விப்பட்டு தன்னுடைய 2 பிள்ளைகளையும் இப்படியே 2 கையில் பிடிச்சு கொண்டு அப்படியே போகிற பொழுது மண் வந்து மூடுகிறது. 2 பிள்ளைகளை மூடிவிட்டது, தகப்பனையும் இந்த அளவுக்கு மூடிவிட்டது. அப்பொழுது அங்கே உதவி செய்ய ஆக்கள் வருகிற பொழுது சொல்கிறார்கள், ஏன் என்னை காப்பாற்றுகிறீர்கள்? என்னை காப்பாற்ற வேண்டாம், என்னுடைய பிள்ளைகள் போய் விட்டார்கள், அதுக்கு பிறகு வாழ்வு என்ன, என்னை காப்பாற்ற வேண்டாம். இப்படியான பயங்கரமான அழிவுகள் மத்தியிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹப்புத்தளி என்ற இடத்துல அங்கு தகப்பன் புலனறுவைக்கு போய்விட்டார் வேலைக்கு. ஒரு 4 வயது பையன் இன்னும் ஒரு வீட்டில் போய் படுத்திருக்கிறான். சடுதியாக அங்கே வருகிறது இந்த மண் சரிவுகள். அங்கிருந்த தாயும் 2 பிள்ளைகளும் அந்த வீட்டோடு போய்விட்டார்கள். பயங்கரமான ஒரு அழிவு. பதுளை ஆயரை சந்தித்த பொழுது அவர் சொன்னார், அது ஒரு பயங்கரமான ஒரு இறப்பு நிகழ்வு. அந்த இறப்பு நிகழ்வை ஆயரவர்களே சென்று அந்த ஃபியூனரலை அவர் நடத்தி வைத்தார். அது அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தது. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் 2025ஆம் ஆண்டு நாங்கள் கொண்டாடுற கிறிஸ்மஸ் மற்ற ஆண்டுகளை போன்றதல்ல. இலங்கையிலே வித்தியாசமானது. அதாவது ஜான் டன் என்கின்ற ஒரு கவிஞன் சொல்லுகிறான், உன்னுடைய ஆலயங்களிலே மணி அடிக்கிற பொழுது யாருக்காக அடிக்கிறது என்று கேட்காதே, சாவு மணி அடிக்கிற பொழுது. ஏனென்றால் அது உனக்காகத்தான் அடிக்கிறது. ஏனென்றால் உன்னுடைய மனிதத்தினுடைய ஒரு பகுதி இழக்கப்படுகிறது என்பதை நினைவு கூட்ட. ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். ஆகவே நண்பாந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் வார்த்தை மனு உருவானார், நம்முடைய வாசம் கொண்டார். அதைத்தான் நான் என்னுடைய தலைப்பாக எடுத்துக்கொண்டேன். ஆகவே இந்த வசனத்தை ஆழமாக இந்த 2025ஆம் ஆண்டு நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வார்த்தை மனு உருவானார். வார்த்தை என்று சொல்ல எதை காட்டுகிறது என்றால், இந்த பிறப்புக்கு முன் இருந்த நிலை, கடவுளாக இருந்த நிலை. ஆகவே ஜோன் தான் சொல்லுகிறார், தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, இந்த வாக்கு கடவுளாகவும் இருந்தது, வாக்குனும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார், அனைத்தும் அவரால் உண்டாகின. கடவுள் தொடக்கத்திலே வாக்கு என்று சொல்லுகிற பொழுது பெரும் மாட்சிமையிலே இருந்தார். பேதுருவை அழைத்து கொண்டு போய் அந்த உருமாறிய நிகழ்விலே அந்த வார்த்தை எப்படி இருந்தது என்பதை பார்க்கிறோம். அந்த வார்த்தையை பார்க்கிற பொழுது பச்சை பளிரென ஒரு வெள்ளையாக, இந்த உலகத்தில் எந்த செலவைக்காரனும் செய்ய முடியாத அந்த ஒரு வெள்ளை உடுப்போடு அங்கு இயேசு காட்சி கொடுக்கிறார். அதான் ஆத்தியிலே தொடக்கத்திலே இருந்த ஒரு வார்த்தை, பெரும் மாட்சிமையோடு இருந்த வார்த்தை. அந்த வார்த்தையை நாங்கள் காணவே முடியாது. பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம், பல வழிகளிலே ஆண்டவர் எங்களோடு பேசிக் கொண்டிருந்தார். ஆகவேதான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே எபிரேயர் திருமுகத்திலே அழகாக சொல்லப்படுகிறது, பல முறை பல வழிகளில் முற்காலத்தில் இறைவாக்கள் வாயாக பேசிய நம் மூதாதையுடன் பேசிய கடவுள் இவ்விரு நாட்களில் தன் மகன் வாயிலாக நம்மிடம் பேசியிருக்கிறார். ஆகவே தந்தை தன்னுடைய மகனை இந்த உலகத்துக்கு அனுப்புறதுக்கு உடனடியாக தீர்மானிக்கவில்லை. பல வழிகளிலே அவர் பேசினார். இறுதியாக இந்த நாட்களிலே தன்னுடைய மகனோடு பேசினார். ஆகவேதான் வார்த்தை மனு உருவாகியது. இந்த வார்த்தை கடவுளோடு இருந்த வார்த்தை. ஆகவேதான் பிலிப்பியர்கள் திருமுகத்திலே சொல்லப்படும் 2ஆம் அதிகாரத்திலே அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பிடித்து கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை. கடவுளுக்கு இணையாக இருந்தவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. அவர் மனிதனானார், நம்முடைய வாசம் கொண்டார், அவர் எங்களைப் போல வாழ்ந்தார். அவர் மனிதனானார் என்பதைத்தான் நாங்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் மனிதனாக மாறினார்? எங்களுக்கு இந்த தெய்வீக இயல்பை கொடுப்பதற்காக. ஆகவேதான் புனித அத்தாசினார் விளைவாக சொல்லுகிறார், இந்த மனிதனாகினது மனு உருவம் எடுத்ததுக்கு என்றால் God became man so that man might become God. இதுதான் உண்மையான அர்த்தம் என்பாந்தவர்களே. God became man so that man might become God. கடவுள் மனிதனானார் ஏனென்றால் நாம் அவருடைய தெய்வீக வாழ்வில் பங்கேற்ப. ஆகவே கடவுளேன் மனிதனார் என்றால் எங்களை அந்த தெய்வீக வாழ்விலே பங்கேற்க வைப்பதற்காக.
ஆகவேதான் பாந்தவர்களே, இந்த கிறிஸ்மஸ் எதற்காக என்று சொன்னால், இந்த உலகத்திலே மனுஷனாக முழு மனிதனாக இயேசு வாழ்ந்தார், முழு கடவுளாக இயேசு வாழ்ந்தார். முழு மனுஷனாக வாழ்ந்தார் என்று நாங்கள் பார்க்கிற பொழுது மனுஷர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர்களுக்கு காட்டிக் கொடுத்தார். எங்களுடைய மனுஷ வாழ்வையே அவர் உயர்த்தினார். பாவத்தாலே விழுந்த இந்த மனித உலகத்தை, மனிதனுடைய மாட்சிமையை, மாண்பை அவர் உயர்த்தினார். எல்லா மனிதர்களும் மாண்புடையவர்கள் என்று பறைசாற்றினார். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நாங்கள் ஒரு மனுஷனாக வாழ வேண்டும் என்றால் நற்செய்தியிலே இயேசு 3 ஆண்டுகள் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்பதை நாங்கள் பார்க்கிற பொழுது எப்படி மனுஷர் வாழ வேண்டும் என்று தெரியும். என்னை பொறுத்தவரையில் இந்த நற்செய்திகளிலே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம் என்னவென்றால், he went about doing good. he went about doing good. அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே போனார். இதை விட இயேசுவை பற்றி நாங்கள் இன்னும் எதுவும் மேலாக சொல்ல முடியாது பாந்தவர்களே. அவர் எங்கு சென்றாலும் நன்மை செய்தார். ஏன்னா மனுஷன் எங்கே சென்றாலும் நன்மை செய்ய வேண்டியவனாக இருக்கிறான். அவர் அன்பு செய்தார், அவர் இரக்கத்தோடு இருந்தார், மன்னித்தார், பாவிகளை ஏற்றுக்கொண்டார், பலரை குணப்படுத்தினார், ஏழைகளாக வாழ்ந்தார். எல்லாவற்றையும் அவர் செய்து கொண்டே போனார். ஆகவேதான் அவருடைய மனித ஏற்பிலே நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் நாங்கள் எப்படி மனுஷராக வாழ வேண்டும். அதாவது என்னால் மன்னிக்க முடியாதென்றால் அவருடைய அவதாரம் பயனற்றதாக மாறுகிறது. என்னால் இரக்கம் காட்ட முடியாதென்றால் நான் அவரை சந்திக்கவில்லை. என்னால் பாவிகளை ஏற்றுக்கொள்ள முடியாதென்றால் அவருடைய மனு உருவெடுத்தலை நான் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவேதான் இயேசு எதற்காக மனு உருவெடுத்தார் என்றால், நாங்கள் மனிதர்கள் கடவுளாக மாற வேண்டும், கடவுள் தன்மையிலே மாற வேண்டும், தெய்வீக தன்மையிலே வாழ வேண்டும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த மனு ஒரு எடுத்தல் என்பது, மனு ஒரு ஏற்றல் என்பது எதற்காக என்றால், மனுஷர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், மனிதர் எவ்வளவு தெய்வீக தன்மையோடு வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு காட்டுவதற்காகத்தான் இயேசு மனு உருவெடுத்தார். ஆகவேதான் அந்த இயேசு மனு உருவெடுத்த அந்த நிகழ்வை புரிந்து கொண்டவர்கள் இந்த உலகத்திலே தெய்வங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய நாளிலே பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற ஒளிவிழாவிலே அங்கே இருக்கின்ற அந்த வேந்தர் அவர்கள் உரையாற்றுகிற பொழுது சொன்னார், இந்த கிறிஸ்தவ மதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் எத்தனை பேர் எவ்வளவு அழகான பணிகளை செய்கிறார்கள். குருக்கள், துறவியர்கள் எவ்வளவோ பணிகளை செய்கிறார்கள். ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்கள், வைத்தியசாலை வைத்திருக்கிறார்கள், பள்ளிக்கூடங்களை வைத்திருக்கிறார்கள். எல்லாம் அடிப்படை காரணம் எங்கு என்று சொன்னால், ஒரு மீட்பர் பிறந்தார், இயேசு பிறந்தார். இயேசு மேல்வரி சட்டமாக இருந்தார். மனுஷர் எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித் தந்தார். இவ்வாறாக நாங்கள் பார்க்கிற பொழுது அன்பார்ந்தவர்களே, அழகான ஒரு உலகத்தை படைக்க, மீட்க இந்த இயேசு ஆண்டவர் பிறந்திருக்கிறார். ஆகவேதான் நாங்கள் தெய்வீக இயல்பை கொண்டிருக்கிறோமா, நாங்கள் மற்றவர்களுக்கு கடவுளாக மாறுகிறோமா, அல்லது எங்களை பார்க்கிற பொழுது அந்த சிறுவன் அந்த தாயை பார்த்த பொழுது ஐ காட், நீர் கடவுளா என்று கேட்டது போல எங்களை மற்றவர்கள் பார்க்கக்கூடிய வகையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அண்மையிலே யாழ் மறை மாவட்டத்திலே நம்முடைய குரு முதல்வர் ஒரு அழைப்பு விடுத்தார். என்ன அழைப்பு என்று சொன்னால், இந்த ஆண்டு இந்த ஒளி விழாக்களை எல்லாம் ஆடம்பரமாக கொண்டாடீர்கள். ஆடம்பரமாக கொண்டாட முடியாது. அழுவாரோடு அழுங்கள், மகிழ்வாரோடு மகிழுங்கள். இதுதான் வேதாகம் சொல்லுகிறது. ஆகவே தான் எங்களுடைய குரு முதல்வர் ஒரு அறிக்கையை விட்டார். இந்த வருடம் இலங்கை மிக பெரும் அழிவை சந்தித்திருக்கிறது. கொரோனாவை விட அல்லது போனால் இந்த சுனாமியை விட பல தடவைகள் எங்களுடைய தேசம் அழிவை சந்தித்திருக்கிறது. ஆகவே அவர்களுடைய அந்த உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொண்டு, ஒளிவிழா சந்தோஷமானது, பிள்ளைகளுக்கு மகிழ்வை கொடுக்கக்கூடியது, செவமனல்லியோடு இந்த ஒளிவிழாவை கொண்டாடுங்கள், ஆடம்பரங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று. அது அடுத்த நாள் உதயன் பத்திரிகையிலே ஒரு ஆசிரியர் தலையங்கம் மிக சந்தோஷமாக இருந்தது. அவர் எழுதிய அந்த ஆசிரியர் தலையங்கம் எப்படி இருக்கிறது என்றால், இன்றைக்கு யாழ் மறை மாவட்டத்தில் இந்த கிறிஸ்மஸை இயேசுடைய பிறப்பு மனநிலையோடு கொண்டாடுகிறார்கள். அவர் பிறந்தது அரச மாளிகை அல்ல, பெரிய செல்வந்தராக அல்ல, ஒரு மாட்டு துல்வத்திலே பிறந்தார், ஏழைகளோடு ஏழைகளால் வாழ்ந்தார், பகிர்ந்தார், வாழ்வு கொடுத்தார் என்று சொல்லியெல்லாம் இயேசுவை பற்றி எழுதி, அந்த மனநிலையை இந்த யாழ் மறை மாவட்டம் மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்று அதை பற்றி மிக அழகாக பகிர்தலை பற்றி, இயேசு தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்தது போல இன்று பகிர்கிறார்கள் என்ற இதோடு இன்னொரு விடயத்தை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அதாவது ஒரு மிக அழகான ஒரு சம்பவம் என்னவென்றால், இந்த
மக்களுக்கு நிவாரணத்துக்கு எல்லா இடமும் பொருட்களை சேர்க்கிறார்கள், எல்லாத்தையும் சேர்த்து கொண்டே கொடுக்கிறார்கள். அப்பொழுது ஒரு பெண்மணி, ஏழை பெண்மணி அங்கே வருகிறார். இந்த நிவாரணம் இதுக்கு பொருட்களை சேர்க்கிறதுல அதில் அந்த பெண்மணி 2 பெனடோல் கார்ட்ஸை கொடுக்குறாள். பெனோல் அனுக்கிற அந்த அவள் தனக்கு தேடி வச்சிருக்கா போட்டக்கு இப்படி ஒரு அழிவண்டு வந்தோடனே கொடுக்கணுமென்ற உணர்வோடு கொண்டு வந்து 2 பெனடோல் கார்ட்ஸ் அவர் சொல்கிறார். அந்த உதயன் பத்திரிகையில் போடுறார்கள், இவர் தான் அதிகமாக கொடுத்தார். சில வேளை மற்றவர்கள் தனம் இருக்கிற மேலதிகமாக கொடுத்தார்கள். இந்த தாய் தனம் இருந்த கடைசியாக இருந்த பெனடோல் அதான் கொடுக்க முடியும், கொடுத்து முடித்தார். இதுதான் கிறிஸ்மஸ் என்று அந்த உதயன் பத்திரிகை சொல்லுகிறது. ஆகவே நண்பாந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் இந்த பெருவிழாவை கொண்டாடுகிற பொழுது ஆழமாக ஒரு நாளும் சொல்லிக்கொள்வோம், வார்த்தை மனிதனானார், நம்முடைய வாசம் செய்கிறார். வார்த்தை மனிதனானார் ஏனென்றால் எங்களை வார்த்தையாக மாற்றுவதற்காக, வார்த்தையினமிருந்த தெய்வீக இயல்பை எங்களிடம் கொடுப்பதற்காக. ஆகவேதான் இந்த நாட்களிலே இந்த தெய்வீக இயல்பை நாங்கள் பிரதிவைக்க முடியுமா? அன்னை திரேசாள் இப்படியாக பலர் இந்த தெய்வீக இயல்பை பிரதிபலித்து பிம்பங்களாக இயேசுவை பரப்பியிருக்கிறார்கள். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நாங்கள் யோசித்து பார்ப்போம், எவ்வளவு இயல்புகள், என்னுடைய இயல்புகள் எத்தனை இயேசுடைய இயல்புகளாக மாறியிருக்கின்றன. அப்படி மாறவில்லை என்றால் இந்த கிறிஸ்மஸ் விழா அர்த்தமற்றதாக மாறுகிறது. ஆகவே வார்த்தை மனிதனானார், நம்முடைய வாசம் கொண்டார். கடவுள் மனிதனானார் ஏனென்றால் நாம் அவரின் தெய்வீக வாழ்வில் பங்கேற்க. ஆகவே இந்த கிறிஸ்மஸ் விழா இந்த ஆண்டு அர்த்தமுள்ளதாக வாழ வாழ்த்துகிறேன். ஆமேன்.